இன்று தை மாதம் மிருகசீரட நட்சத்திரம். மகான் கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை தினம். அதை முன்னிட்டு ஸ்ரீ கருவூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கருவூரார் ஓங்கார பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலமிக்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனை ஈவார் குளிகை ஈவார், அகத்தியரே காசாய வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியதாம் யக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்காதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கும்பன சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் எல்லா கோடி சித்திரகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தால், வாழ்கவே வாழ்க மலமெருத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கண்ணப்ப நாயனார் நம. தை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரம் அன்று கண்ணப்ப நாயனார் முக்தி பெற்ற தினம். உலகிலேயே முதலில் கண் தானம் செய்த பக்தர். இவருடைய வரலாறு புதைப்பி என்னும் நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் ஒரு வேடர் தலைவன் இருந்தார். அவருக்கு குழந்தை பேரு இல்லாமல் முருகனை வேண்டி அதன் பின்னர் அவருக்கான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கையில் வாங்கும்போது குழந்தை என்று இருந்ததனால் அதற்கு திண்ணன் என்று பெயர் வைத்தார். சிறு வயதிலேயே அவருக்கு வேடர் உடைய குலத்தில் பிறந்ததனால் அந்த வில் வித்தைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார். அவர் வளர்ந்து பருவம் வந்தவுடன் அவருக்கு இளவரசு பட்டம் கட்டுகிறார்கள். இளவரசு பட்டம் கட்டினோடனே அதற்கான ஒரு நடவடிக்கையாக வேட்டைக்கு செல்லுதல். அப்போ தன்னுடைய நண்பர்களான காடன் ஞானன் என்பவருடன் தென்னனார் வேட்டைக்கு கிளம்புகிறார். அப்போது அவருடைய வலையை அறுத்து கொண்டு தப்பித்த ஒரு பன்றியை துரத்தி கொண்டே ஓடுகிறார்கள். அது தாவி குதித்து தள்ளி போய் ஒரு புதரில் மறைந்து கொள்கிறது. இவரும் பின்னாலேயே தொடர்ந்து ஓடி அந்த புதரில் சென்று குறுவாளால் அதை வெட்டுகிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் ரொம்ப தூரம் தள்ளி வந்ததாக பார்க்கிறார்கள். சரி, இதை வறுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு தண்ணி இருக்கிற பக்கம் போகிறார்கள். அங்கே பொன்முகலி என்ற ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் எல்லாம் கழுவி பார்க்கும்போது பக்கத்திலே ஒரு மலை தெரிகிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அப்போ இது என்ன மலை அப்படின்னு கேட்கும்போது காடன் சொல்கிறார், இது இங்கே குடும்பித்தேவருடைய ஆலயம் இருக்கிறது, நாங்கள் ஏற்கனவே போயிருக்கிறோம். அப்போ வா, நம்ம போய் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். இதில் அந்த மலையில் ஏறும் பொழுதே அவருக்கு ஒரு பரவசம் ஏற்படுகிறது. தென்னனாருக்கு மேலே ஏறி பார்க்கிறார்கள். அந்த குடும்பதேவரை பார்த்தவுடன் அவருக்கு ஆனந்தம் மேலிடுகிறது. இதுதான் பூர்வ புண்ணிய வாசம். ஆனந்தம் மேலிட்டதனால் அவர் அங்கேயே ஆடுகிறார், கூத்தடுகிறார். அதற்கான உணர்வு என்னென்றே அவருக்கே தெரியவில்லை. அதுக்கப்புறம் பார்க்குறார், அது மேலே ஏதோ பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க, தண்ணி எல்லாம் பட்டிருக்கு, ஏதோ திருநூறுலாம் பூசியிருக்காங்க. பார்த்த உடனே கேட்குற, இது என்ன? குடும்ப தேவருக்கு பூஜை செய்திருக்கிறார்கள். ஓ, அப்படின்னா நம்மளும் பூஜை செய்வோம் அப்படின்னா, சரி, தண்ணி வேணும், பூ வேணும், உணவு ஏதோ வச்சுருக்காங்க, அந்த உணவு நம்ம பன்றி கறி இருக்குது வைப்போம் அப்படின்ட்டு இவர் ஓடுறார். பொன்முகலி ஆற்றுக்கு ஓடி பார்த்தா அவருக்கு அது எங்கேருந்து எப்படி வெறும் கையில் எவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒன்றும் தண்ணி சேர்க்க முடியாது. அப்படின்னால அதில் வாயில் தண்ணி ஊற்றிக்கிறார், பூவை குடுமையில் சுற்றிக்கிறார். அது இறைச்சியும் கொஞ்சம் ருசி பார்த்து
எது பதமாக வெந்திருக்கு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறார். நம்மெல்லாம் இறைவனுக்கு வைக்கிறோன்னா எச்சிப்படக்கூடாமோ, சுத்தமாக இருக்கணும். ஆனால் அவர் இறைவனுக்கு ருசியாக இருக்கணும்னு சொல்லி இவர் ருசி பார்த்து அதை எது நல்லா வெந்திருக்கு சொல்லி எடுத்து வச்சுட்டு மேலே கொண்டு போகிறார். வாயில் இருக்கிற தண்ணியை கொப்பளிக்கிறார். பூவை வந்து குடுமி தேவர் மேலே வைக்கிறார். இந்த மாமிசத்தையும் வைத்து பூஜிக்கிறார். அன்று இரவு பொழுதும் அவருக்கு காவலாக அங்கே இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் திருப்பி அடுத்த நாள் பூஜை செய்யணும். இவர் கீழே இறங்கி வர்றார். அந்த குடுமி தேவருக்கு ஏற்கனவே அங்கே சிவகோசாரியார் என்பவர் பூஜை செய்து வருகிறார். அவர் காலையில் வந்து பார்த்துட்டு அபச்சாரம், இந்த அபச்சாரத்தை யார் செய்தாங்கன்னு தெரியலையே, மாமிசத்தெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் வெள்ள தண்ணியெல்லாம் கொண்டாந்து எல்லாம் கழுவி விட்டு அப்புறம் அவருடைய ஆகம் இது பிரகாரம் அவருக்கு என்ன இதோ செய்கிறார். முடிச்சுட்டு போயிடுறார். இவர் போனோடனே இவர் தின்னனார் வந்து அவருடைய பூஜை செய்கிறார் மாமிசத்தை வச்சு. இப்படியே 2 நாள் நடந்தோடனே அந்த சிவகோசாரியாருக்கு வருத்தம். ஐயனே, இது என்ன சோதனை, இப்படி அபச்சாரம் யார் பண்ணுறாங்க தெரியலையே அப்படிங்கும்போது, நீ என்னுடைய பக்தன் தான் செய்கிறான், அவனுடைய உள் அன்பை நீ தெரிந்து கொள், நாளை வரும்போது நீங்கள் ஒளிந்திருந்து பாருங்கிறார். அது சரியாக 6வது நாள். எப்பொழுதும் போல் இவர் பூஜை பண்ணிட்டு ஒளிஞ்சு கொள்கிறார் போகாமல். அப்போ அங்கே தின்னனார் வராரு. அவர் வந்து நிற்கும் பொழுதே திடீர்னு அவருடைய வலது கண்ணில் இருந்து ரத்தம் வருது. பதறி போகிறார் தின்னனார். ஐயோ, குடுமி தேவர் கண்ணில் ரத்தம் வருதே அப்படி சொல்லி தொடச்சி பார்க்குறாரு, அழுத்தி பார்க்குறாரு, ஒன்றும் நிற்கல. என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பலவிதம் யோசிக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது, ஊனுக்கு ஊன் அப்படின்னு பெரியவங்க சொன்ன வார்த்தை அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ இந்த கண்ணுக்கு பதிலாக நம்முடைய கண் எடுத்தா அப்போனா நின்றுடுமா அப்படின்னு யோசனை செஞ்சு பார்த்துருவோமே, கண்ணு தான் இருக்குன்ட்டு உடனே தன்னுடைய அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை நோண்டி அந்த கண்ணில் வைக்கிறார். வச்சோடனே நின்றுச்சு ரத்தம். இவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், கூத்தாடுறார். ஏன்னா மருந்து கண்டுபிடிச்சார, நின்று போச்சே. அப்படி குதிக்கும் போதே பார்த்தா திருப்பி இன்னொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வருது. இப்பவும் பயந்தார். ஆனால் அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிட்டார். ஏன்னா அதுக்கான மருந்து என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கான மருந்தும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு, சரி என்னோட இன்னொரு கண்ணில் எடுத்து அதில் போயிடலாம் அப்படின்ட்டு, இந்த கண்ணை எடுத்துட்டா நமக்கு பார்வை தெரியாது, அப்போ அது எங்கே வைக்கணும் தெரியாமல் போயிடும்ட்டு என்னுடைய வலது காலை தூக்கி அந்த கண் பகுதியில் காலை மையத்தில் வச்சுக்கிட்டு தன்னுடைய இடது கண்ணை தோண்ட போனார். இறைவனின் அன்பை கொண்ட கரங்கள் அவரை பிடித்து கொண்டன. நில் கண் அப்ப அப்படிங்கிற நில், முதல்ல நில் பற்ற, அதுக்கப்புறம் தான் கண் அப்ப. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவருக்கு கண்ணப்பர் அப்படின்னு பேர். இது நடந்த நாள் தை மாதம் மிருகசீட நட்சத்திரம். இந்த அன்புக்கு ஈடு யாரு எந்த ஒரு பக்தர்கிட்டும் இல்லை என்பதே மற்ற ஞானிகளும் சொன்ன விஷயங்கள். என்னென்ன பட்டணத்தார் கண்ணப்பா போல என்னால் கண்ணை நோண்டி உனக்கு வைக்கும் அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லைன்னு பாடியிருக்கார். அதேமாரி சுந்தரரும்
தன்னுடைய திருத்தொண்டதவிகளை பாடியிருக்கார். திருநாவுக்கரசரும் திண்ணன் என்றும் கண்ணப்பன் என்றும் பாடியிருக்கிறார். இதில் என்னன்னா, 6 நாளில் இறைகதி கிடைத்தது. இது முன்ஜென்ம வினை, வேற ஒன்று, விட்டகுறை தொட்டக்குறை. இந்த 6 நாளில் அவரை பார்த்தவுடன் பற்றி கொண்டது, பற்றி கொண்டவுடன் முழு சரணாகதி. உடல் பொருள் ஆவையை ஒப்படைக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கான முழுமையான விஷயமாக செயல்பட்டவர் கண்ணப்ப நாயனார். இந்த உடம்பு அவருக்கு, அதுதான் இந்த உயிரும் அவருக்குன்னு தான் அவர் கொடுப்பார். அப்படி ஒரு சிறப்பு அவர்கிட்ட இருந்தது. இங்கே சிவகோசையார் நினைச்சார் தான் செய்யக்கூடிய பூஜையே பெரிதென்று. ஆனால் அதை விட அன்பு யாருக்கிட்ட முழுமையாக இருக்கிறதோ அங்கேயே நான் இருப்பேன் என்று பரமன் சொல்லியிருக்கிறார். அன்பு எவரிடம் முழுமையாக இருக்கிறதோ அனைவரிடத்திலும் அதை செலுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கான இறைவனுக்குமான தூரம் அதிகமில்லை, காலம் அதிகமாக இருக்காது. கண்ணப்ப நாயனாருக்கு இருக்கிற நாயனார்களும் சரி, நாம் அறிந்த சித்தர்களும் சரி, 6 நாளில் முக்தி பெற்ற அமைப்பு. இதை அடைவதற்கு நாம் கண்ணப்ப நாயனாரையே நாம் வணங்குவோம், அவரிடமே நாம் கற்றுக்கொள்வோம். இந்த உறுதிப்பாடு, விரைவில் சில விஷயங்கள் நாம் அடைவதற்கான ஒரு உத்வேகம், அதனுடைய முழுமை கண்ணப்ப நாயனரை வணங்கியே நாம் செயல்படுவோம். ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கண்ணப்ப நாயனார் தேவாய நம. இந்த நிகழ்ச்சி குடும்பி தேவர் உள்ள இடம் இப்பொழுது காளகஸ்தியில் இருக்கிறது. காளகஸ்தி என்ற இடம்தான் இந்த குடும்பி தேவர் உள்ள இடம். இப்போவும் அங்கே அவர் இந்த கண்ணப்ப நாயனாரை வணங்கி காளகஸ்தீஸ்வரரை வணங்குவது மிகவும் சிறப்பாகும். கண்ணப்ப நாயனை வணங்கி காளகஸ்தீஸ்வரரை வணங்கினால்தான் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும்.